பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். குழந்தை பாக்கியம், கல்யாண தடை, கணவன் மனைவி உறவுகள், அதாவது கல்யாணம் ஆயுதான் இல்ல, வருஷத்துக்கும் கணவன் மனைவி உறவு 3. 4வது இந்த அதாவது லவ் மேரேஜ் ஆயிருக்கும். வாழ்க்கை ஒத்து வராது. எப்ப பாரு சண்டை சச்சரவு. ஆனா பிரியக்கூடிய மனம் இருக்காது. எப்ப பாரு சண்டை சச்சரவு ஓடிக்கிட்டே இருக்கு. அம்மாக்கு பிடிக்கல, அப்பாக்கு, பொண்ணோட அம்மாக்கு பிடிக்கல, அப்பாக்கு பிடிக்கல. என்னடா அது, இந்த பொண்ணு நம்ம சொல் பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு இப்படி அவதிப்படுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த கல்யாணம் பண்ணி, அது அரேஞ்ச் மேரேஜுக்கும் இருக்கும், லவ் மேரேஜுக்கும் இருக்கும். கணவன் மனைவியோட ஒற்றுமையில விரிசல்கள் இருக்கும், பங்கம் இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும், நல்ல சுபீட்சமா வாழணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நிச்சயமாக நன்றாக இருக்கும். அடுத்தது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் ஆயிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்தா, ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்தா 2 பேருக்குமே ஒட்டு உறவே இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்திரீ தீர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அது பிரச்சனையா இருக்கு. ஜோசியர்கிட்ட போய் சொன்னா, லவ் மேரேஜா, ஏம்மா கல்யாணம் பண்ணீங்க, ஸ்திரீ தீர்க்கமே இல்லம்மா, அப்படி என்னென்னவோ சொல்றாங்க. பயந்து போய் உட்கார்ந்துருக்கோம். கவலையே படாதீங்க, பயமே வேணாம். கடவுளிடம் சரணாகதி ஆயிட்டோம்னா எல்லாம் கிளியர். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு சரண்டர், ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க பண்ணுங்க. 1 டைம் பண்ணுங்க, உங்க லைஃப் பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். ஆனா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும். என்ன பரிகாரம்? வெள்ளிக்கிழமை, எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் ஒரே 1 டைம் தான் பண்ண போறீங்க. அதாவது தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி அப்படிலாம் கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு இந்த 12 மாசத்துல ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை உங்க சாய்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எங்க போனோம்? 108 திவ்ய தேசத்திலே முதல் தேசமாம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார், அந்த தாயாருடைய பாதாரவிந்தத்துல நீங்க சரணாகதி அடையணும். எதுக்கு? குழந்தை பாக்கியம். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கு, கல்யாண தடை, இதுக்கெல்லாமே என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு அவ்வளவுதான். கணவன் மனைவி உறவுகள் நன்னா இருக்கணும், ஸ்திரீ தீர்க்கம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய கணவன்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் என்று ஆசைப்பட்டால், அதே மாதிரி கணவன் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நாட்களாக இருக்க வேண்டும், வியாதியற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்களே ஆனால், 1 வருஷத்துக்குள்ள ஒரே ஒரு நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையா இருக்கணும். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார், அழகா சொல்லுவா எல்லாரும், தாயார் சன்னதி, பெரிய பிராட்டின்னு பேரு. அவங்க பேர் என்ன? பெரிய பிராட்டி. அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு வாசல்ல பூ வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெண்தாமரை. அந்த வெண்தாமரை கிடைக்கலன்னா வேற ஒரு தாமரை இருக்கு, செந்தாமரை இருக்கு இல்லையா, அது 3 எந்த பரிகாரத்துக்கும், அது குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், கல்யாண தடையா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் 3 வெண்தாமரை இல்லாட்டி செந்தாமரை, 3 வாங்கி நேர கோவில் தாயாருடைய காலடியில கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. அங்க கொடுத்துருங்க, தாயார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க. அது வச்சுட்டு உங்க பேர்ல யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்கள மனசார நினைச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனும். குழந்தை பாக்கியம்னா குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்தோன்னே உன்னுடைய சன்னிதானத்துக்கு இதே மாதிரி வெள்ளிக்கிழமை உன்னை குழந்தையோட பாக்குறேன். அடுத்தது கணவன் மனைவி உறவு. நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை பாக்குறோம். எப்ப 2 பேரும் சேர்ந்து உன்னை பாக்குறோம். அதாவது அந்த கியூல போகும்போதே வேண்டிட்டு போயிடுங்க. அங்க ரொம்ப நேரம் நிக்க விட மாட்டாங்க, கிளம்புங்க. அதனால கியூல போகும்போது அந்த யானை ஒண்ணு இருக்கும், அது மேல அப்படி அந்த படியில ஏறும் போதே நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை போட்டி ஏறுங்க.
அப்படியே மொல்லமா நகரும் கியூ, மொல்லமா அங்க எந்த விதமான பேச்சும் பேசக்கூடாது. நீங்க போறது பிரார்த்தனைக்காக போறீங்க. உங்க செல்போன் சைலண்ட், எந்த விதமான பேச்சு யார்கிட்டையுமே பேசக்கூடாது. நீங்க ஃபேமிலியா தான் போவீங்க இல்லையா, யார்கிட்டையுமே பேசாம, கல்யாண தடையாகட்டும் எதாகட்டும், உங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, வேண்டுதல் தான். அங்கேருந்து அந்த யானை மேல அந்த ஏறும்போது அந்த டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு ஏறும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா, கல்யாண தடை நீங்க வேண்டும், எனக்கு அழகான பொண்ணு வரணும், எனக்கு அழகான பையன் வரணும் அப்படின்னு அந்த அந்த பிரார்த்தனை மட்டும் செலுத்திக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போங்க. ஸ்ரீ ரங்கநாயகியே நமக, ஸ்ரீ ரங்கநாயகியை நமக, ஸ்ரீ ரங்கநாயகியை நமக. எத்தனை தடவை சொல்லணும், அங்க போய் ரீச் ஆற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க, பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருங்க. யாரா இருந்தாலும், கணவன் மனைவி எப்படியா இருந்தாலும் சரி, ஸ்ரீ தீர்க்கம் இல்லையா, ஸ்ரீ தீர்க்கம் நல்லபடியா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், லைஃப் லாங் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க. என்னுடைய கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நல்லபடியா ஆகி வரணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டே போங்க. அந்த கிட்ட போகும்போது நீங்க செய்ய வேண்டியது, அந்த செந்தாமரையோ இல்ல வெண்தாமரையோ அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருங்க. கையில கொடுத்துட்டு அடுத்தது அவங்க சடாரி வைப்பாங்க தலையில, வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மஞ்சள் காப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேளுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு அப்படி ஒரு சுத்திட்டு வந்துட்டு அந்த இடத்திலேயே ஓரமா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த மஞ்சளை மோதிர விரலால எடுத்து உங்க நெத்தியில வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை நினைச்சு நேர வாங்க. அப்படி சுத்தி அப்படி வரும், அங்க மரம் இருக்கும், ஸ்தல விருட்சம். அந்த விருட்சத்தை சுத்தி வந்து அந்த யானைக்கு கீழே உக்காந்துக்கோங்க. 5-10 நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்திக்க வேணும். கண்ணை மூடி உங்க பிரச்சனை என்னவோ அது அந்த தாயாருடைய ரங்கநாயகி தாயார் பெரிய பிராட்டியார் உடைய காலடியில சமர்ப்பிச்சிருங்கோ. சமர்ப்பிச்சுட்டு ஏந்திரிச்சு அங்கேருந்து ஒரு சுத்து நேர போனீங்கன்னா சேத்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அங்க மேல ஏறலாம். இப்ப தடுத்திருக்காங்களான்னு தெரியாது, மேல ஏறலாம். மேல ஏறி அப்படியே ஒரு சுத்தி கீழே இறங்கி அப்படியே நேர வந்து திருப்பி அந்த யானை கிட்ட வந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம். ஆண்களாக இருந்தால், பெண்கள் அவங்க நமஸ்காரத்தை செஞ்சுட்டு வெளியில வாங்க, நேர வாங்க. வந்து திரும்பி நின்று ஒரு கை கூப்பி, ரங்கநாயகி தாயே நான் போயிட்டு வரேன், என்னுடைய பிரார்த்தனைகள்லாம் நீ நிறைவேற்ற வேண்டுமாய் கடைசியா ஒரு பிரார்த்தனை போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு அந்த சன்னதி விட்டு வெளியில வாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அந்த மஞ்சள் இருக்குல்ல, அதை என்ன பண்றது, அழகான ஒரு பிளாஸ்டிக் பையில எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. தினம் உங்க நெத்தியில இட்டுக்கணும். ஆணாக இருந்தாலும் இட்டுக் கொள்ளலாம், பெண்ணாக இருந்தாலும் இட்டுக் கொள்ளலாம். எல்லாருக்கும் என்னன்னா மஞ்சள் பெண்கள் தான் இடணும், ஆண்கள் இடக்கூடாதுன்னு. அது தவறு. பெண்களும் இட்டுக்கொள்ளலாம், ஆண்களும் நெத்தியில் வைத்துக் கொள்ளலாம். வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும், கண்டிப்பாக நிறைவேறும். திரும்பவும் நீங்க ஸ்ரீரங்கம் போகணும். போயிட்டு அதே வெள்ளிக்கிழமை போயிட்டு உங்க பிரார்த்தனை எப்ப நிறைவேறுதோ போயிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு திரும்பி வந்துருங்க. உங்க லைஃப் பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா தாயாருடைய கடாட்சம் எல்லாருக்கும் வேணும் இல்லையா. சார் நான் இங்கேயோ ராமநாதபுரத்துல இருக்கேன், நான் எப்படிங்க போறது, ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதுக்கு தான் சொன்னேன், வருஷத்துல ஒரு தடவை, பல தடவை இல்ல, வருஷத்துல ஒரு தடவை போய் ரங்கநாயகியை பார்த்துட்டு வாங்க போதும். அங்க காலடி எடுத்து வச்சாலே எல்லாம் உங்களுக்கு ஜெயம்தான். அப்புறம் அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு திருப்பி போயிட்டு வாங்க, அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே கிடையாது. செய்யுங்க. உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ்ங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு காதுல விழும். ரைட்டுங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தினால் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.